தமிழ் மக்களுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்துடைய அந்த இறுதி நாளுக்கு வந்துட்டோம். இந்த இறுதி நாளில் அந்த இறுதி கட்டத்தில், அதாவது 5 மணி, இன்றைக்கு மாலை 5 மணியோடைய இந்த பிரச்சாரம் முடிவடைகிறது அப்படின்ற நிலையில் இந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொளியை இப்போ பதிவு பண்ணி நம்ம வெளியிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக பல்வேறு வேறு சில பிரச்சாரங்கள், நேரடி களத்தில் பிரச்சாரங்கள் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கோஆர்டினேஷன், இப்படி பல விஷயங்கள் நம்ம பிஸியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க, சர்வேக்கள்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். கடந்த 5 ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கின்ற இந்த காட்டாட்சி, இந்த காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதைவிட ஒரு சிறந்த தருணம் கிடைக்காது. நான் பார்க்கும்பொழுது நிறைய பேர் இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க, நான் சிறையில் வந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் சிறையில் வைக்கப்பட்டேன். முதல் முறை. 2வது முறை பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 20 நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டேன். இந்த 2 முறையும் நான் ஏதோ பெரிய துணிச்சலாக செய்து விட்டது போலவும், அது வந்து அசாதாரணமான ஒரு விஷயம் போலவும் இங்கே நிறைய பேர் வந்து அதை எங்கிட்ட பகிர்ந்தாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் அசாதாரணம் எதுவும் கிடையாது. நான் ஒன்றும் துணிச்சலான விஷயமெல்லாம் செஞ்சிடல. குறைந்தபட்சம் இந்த கொடூரமான ஆட்சி, இந்த கேவலமான ஆட்சி, இதை கேள்வி கேட்க வேண்டும் என்று எத்தனைத்தது மட்டும்தான் நான் செய்தது. அப்படி செய்ததற்கே எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அந்த சிறைக்காலம். நீதிமன்றம் சொல்லிடுச்சு, என்னை சிறையில் வைத்தது தவறு அப்படின்றத சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பில் கொடுத்துருச்சு. ஆனாலும் கூட இந்த செயலை செய்தவர்கள் எதற்காக செய்தார்கள் என்றால், இந்த 5 ஆண்டுகள் என்னை ஒரு உதாரணமாக பார்த்து, என் போல பலரை உதாரணமாக பார்த்து, இப்போ கூட சமீபத்தில் நம்ம பார்த்தோம், சவுக்கு சங்கரை எப்படி கொண்டு வந்து குண்டர் சட்டத்தில் இருந்து 3வது முறை 4வது முறை குண்டர் சட்டம்னு போட்டிருக்காங்கன்ட்டு ஏர்போர்ட் மூர்த்தி, போலீஸ் வரதராஜன், மாரிதாஸ், இன்னும் பலர், இவர்களை எல்லாரையும் வந்து சிறையில் அடைத்ததற்கு ஒரே காரணம் என்னென்னா, யாராவது எதிர்குரல் பேசுகிறார்கள் என்றால், யாராவது எதிர்கருத்து வைக்கிறார்கள் என்றால், யாராவது இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் ஒடுக்கி விடலாம் என்பது மட்டும் கிடையாது, இவர்களை உதாரணமாக வைத்து வேற யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். ஒரு பயத்தை மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டோம். அப்போ நாங்கள் என்ன பெரிய தியாகியானா ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இங்கே சுதந்திரத்துக்காக செக்கிழுத்த தியாகிகள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய கால் தூசி கூட நாங்கள்லாம் பெறமாட்டோம். ஆனால் இந்த அரசாங்கம் எதை நோக்கி அதை செய்கிறது, எதை மனதில் வைத்து அதை செய்கிறது அப்படின்றத நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களை பயத்தில் வைக்கணும். நீங்கள் எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் இவர்கள் அப்படின்றத உங்கள் ஆழ் மனசில் விதைக்கணும். நமக்கு எதுக்குப்பா இந்த பிரச்சனை, நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் அதை ஏளனம் பண்ண மாட்டேன். உங்களுக்கெல்லாம் வந்து பயம், நீங்கள்லாம் வந்து கோழைகள், இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 1000 கமிட்மெண்ட் இருக்கும். அவனுக்கு வீட்டில் 1000 கமிட்மெண்ட் இருக்கும், குழந்தைங்க, ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் அவன் வெளியில் வந்து பேசினான்னா அவன் குடும்பம் என்ன பாதிப்பு ஏற்படுமோ, தான் சிறைக்கு சென்றால் மற்றவர்கள் அவங்க சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்களோ, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் நீங்கள்லாம் பேசாமல் இருக்கீங்க. இல்லை, எங்களை விட துணிச்சல் மிக்கவர்கள் நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அரசாங்கம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பல லட்சம் கோடி திருட்டான். இனி திருடுறதுக்கு இடமே கிடையாதுன்ற வகையில் எல்லா இடத்துலையும் திருட்டான். பிணவரையிலிருந்து ஆரம்பித்து இந்த 5 ஆண்டுகள் நம்ம சந்தித்ததெல்லாம் பாருங்கள். பிணவரையில் கட்டுக்கட்டாக பணம். ஜெகத் ரட்சகன் மறக்க முடியுமா? ஜிசிசி அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது கழிப்பிடம், அதில் சுருட்டல் செய்தது பேட்டரவுடி சேகர்பாபு, மறக்க முடியுமா? அதுக்கு துணை போனது KN நேரு துணை, நீங்கள் மறக்க முடியுமா? மண்ணை சுரண்டி தின்றதில் பொன்முடியிலேருந்து ஆரம்பித்து, துரைமுருகன்லேருந்து ஆரம்பித்து, MRK பன்னீர்செல்வத்திலேருந்து ஆரம்பித்து அவர்கள் விட்டு வைக்காத இடமே கிடையாது. தோண்டி தோண்டி கொள்ளையடித்தார்கள். ஒரு மலையே முழுங்கினான் அமைச்சர் மனோ தங்கராஜ். இவர்களையெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? இதையெல்லாம் செய்துவிட்ட இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்கள் கொலை கொள்ளை இதையெல்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப, அதாவது அனாயாசமாக செய்துவிட்டு போனார்கள். ஆம்ஸ்ட்ராங் மரணத்திலிருந்து, ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையிலிருந்து நம்ம பார்க்குறோம்.
இதையெல்லாம் மறக்க முடியுமா இந்த ஆட்சியில்? இந்த இயற்கை வளங்களையெல்லாம் நீங்கள் திருடாதீர்கள் அப்படின்னு தட்டி கேட்ட இயற்கை ஆர்வலர்கள் புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள்? இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கின்ற, சுவாசிக்கின்ற, குடிக்கின்ற என்று எதையும் விட்டு வைக்காமல் உச்சபட்சமாக செந்தில் பாலாஜி அந்த மது விற்பனையில் அடித்த கொள்ளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க கோவையிலையும், கோவை தெற்குலையும், கரூர்லேயும் பார்த்தீங்கன்னாக்க 200 கோடி 300 கோடின்னு கொண்டு போய் இறக்குறாங்க. 200 கோடி ஒரே 3 நாள் செலவு 200 கோடி, 4 நாள் செலவு 200 கோடி, 300 கோடி. இது எங்கிருந்து வருகிறது என்றால் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நாள் வசூல். கோவை தெற்கில் 10,000 ரூபாய் வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் 200 கோடி ரூபாய் செலவாகும் என்றால் அந்த 200 கோடி ரூபாய் என்பது இவர்களுக்கு ஒரு நாள் வசூல். அதை எடுத்துத்தான் கொடுக்கிறார்கள். பெரம்பூர்ல விஜய் போட்டியிடுகிறார் என்பதற்காக அவரை எதிர்த்து பணத்தை இறைக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டு அங்கே ஒரு 200 கோடி ரூபாயை உதவாநிதி அவன் பாக்கெட் மணியிலிருந்து எடுத்து கொடுக்குறான்னாக்க அது ஒரு நாள் வசூல். இப்படி எண்ணற்ற கொலைகள் இது எல்லாமே இங்கே நடந்தேறி இருக்கிறது. இதோடு விட்டு வைத்தார்கள் என்றால் பரவாயில்லை, நம்ம வீட்டு பெண்களையும் விட்டு வைக்கவில்லை. 2 வயது குழந்தையிலிருந்து ஆரம்பித்து 70 வயது மூதாட்டி வரைக்கும் யாரையும் விட்டு வைக்காமல் சீரழித்தவர்கள் இந்த கட்சியினர். அது மட்டும் இல்லை, நம்முடைய இளைஞர்களை போதை மருந்து கொடுத்து அந்த விற்பனை செய்து அந்த விற்பனையில் காசு பார்த்து அந்த விற்பனையில் பார்த்த காசை வைத்து தன் குடும்பத்தை வளர்த்து இன்னைக்கு நம்ம முன்னாடியே வேட்பாளர்களாக நிற்பவர்களும் திமுகவினர். உச்சபட்சமாக இப்படி எங்களை சீரழிக்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையை நாசமாக்குறீங்க, எங்களுடைய இயற்கை வளத்தையெல்லாம் கொள்ளையடிக்கிறீங்க, நாங்கள் இயற்கை உபாதைக்கு போகலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த பொது கழிப்பிடத்தை கூட விடாமல் சுரண்டுகிறீர்களே பாவிகளே என்று கேட்க போனால் நம்முடைய உடல் உறுப்பை கூட பிடுங்கி கொண்டு அந்த உடல் உறுப்பை எல்லாம் திருடி, அதை திருட்டு கிடையாது, அது வெறும் முறைகேடுதான் என்று நியாயப்படுத்தக்கூடிய கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் திரும்பவும் நம்ம முன்னாடி வேட்பாளர்களாக நிற்கிறாங்க. மணச்சநல்லூரில் அந்த கதிரவன், அவன் பேர் பாருங்க, அவன் சொல்கிறான், லூசு, ஒருத்தன் கிட்னியை வச்சு நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட முடியுமா? இந்த ஊரே கிட்னி கொடுத்தா தான் வாங்க முடியும்னு சிரிக்கிறான். அவன் பார்த்து சிரித்தது யாரை நோக்கி தெரியுமா? இந்த மாநிலத்தின் 8 கோடி மக்களை பார்த்து, அந்த ஒரு நபரை பார்த்து கிடையாது. அவன் லூசு என்று சொன்னது அந்த ஒரு வாக்காளரை பார்த்து கிடையாது. அவன் லூசு என்று சொன்னது நம்ம அனைவரையும் பார்த்து. நாம் லூஸாக இருக்க போகிறோமா அல்லது இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டப் போகிறோமா என்பதற்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு நாள் என்னை எல்லாரும் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு எப்படிங்க எவ்வளோ துணிச்சல் வந்துச்சு, எப்படிங்க எவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு, அதையெல்லாம் ஒரு பக்கம் அதற்கெல்லாம் சேர்த்து ஒரே பதிலாக சொல்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய துணிச்சலை காமிங்க. இன்னைக்கு அதற்கான வேலை விட்டது, அதற்கான நேரம் விட்டது. நேரம் பார்த்து அடிப்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் சமயோஜித்தம் தான். ஒரு சில காரணங்களுக்காக எங்களுக்கு அந்த சமயோஜித்தம் இல்லாமல் போயிருக்கலாம், எங்களுக்கு அந்த பொறுமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொறுமையின் சிகரங்களாக நீங்கள் இருந்து விட்டீர்கள். இன்றைக்கு அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்றதை காண்பிக்கக்கூடிய நேரம் விட்டது. அதை ஜனநாயக ரீதியாக காண்பிப்பது தான் இந்த ஜனநாயகத்தின் அழகே. இவ்வளவு பொறுமையாக நாங்கள் இருந்தோம் பாரு, இதற்கெல்லாம் விடையை நீ இன்றைக்கு பார்க்க போகிறாய் அப்படின்ட்டு எனக்கு கொடுத்த ஆறுதல் வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது எனக்கு கொடுத்த அந்த நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உண்மையிலேயே நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள் என்றால், உண்மையிலேயே நீங்கள் எங்களை பாராட்டுகிறீர்கள் என்றால், உண்மையிலேயே எங்களுக்காக நீங்கள் ஆதங்கப்படுகிறீர்கள், அக்கறை கொள்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு அதை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி, இந்த ஆட்சியாளர்களை நாங்கள் கேட்பது வேறு எதுவும் கிடையாது. எங்களை பார்த்து கொள்வதற்கு செலவுக்கு காசு கொடுங்க, இல்லை எங்களுடைய ஸ்டூடியோவை ரன் பண்ணோம் அதுக்கு காசு கொடுங்க, இது எதையுமே நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நீங்கள் உண்மையிலேயே அக்கறை கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு இந்த நாட்டின் மீது, எங்களை கூட விட்டுருங்க, இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கும் என்றால், இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் அத்தனை பேருக்காகவும் நீங்கள் ஒன்றாக நிற்பீர்கள் என்றால், தயவு செய்து உங்களுடைய அந்த அக்கறையையும் ஆதங்கத்தையும்
ஆதரவையும் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் வைக்கிறோம். போய் இவங்களே வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி, இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டிய ஆட்சி, இந்த ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி, இந்த ஆட்சி ஒட்டுமொத்த மனிதத்திற்கு எதிரான ஆட்சி. இப்படியான இந்த ஆட்சி போவதற்கு அரிய வாய்ப்பை ஜனநாயகம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இதை இப்பொழுது நம்ம விட்டுட்டோம்னா இதுக்கு மேலே இந்த வாய்ப்பை நமக்கு மீண்டும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கும். அந்த மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் என்னவெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது போல தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற நிலைக்குத்தான் கொண்டு போய் இன்றைக்கே வைத்திருக்கிறார்கள். அப்போ இனியாவது இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் தயவு செய்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள். அதற்கான வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மறவாமல் சென்று வாக்களியுங்கள். வாக்களிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யார் வெற்றி பெற்றால் இவர்கள் வீட்டுக்கு செல்வார்களோ அதுதான் நமக்கு முக்கியம். இவர்கள் வீட்டுக்கு செல்வதுதான் முக்கியம். அதைவிட முக்கியம் யார் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்றது. அந்த யார் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி, உங்களுக்கு பல ஆதரவு நிலைப்பாடுகள் இருக்கலாம், பல கட்சி மாச்சரியங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் நான் முழுமையாக மதிக்கிறேன். ஆனால் என்னுடைய வேண்டுதலாக ஒன்றை வைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுதல். இதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் விடுவதும் உங்கள் இஷ்டம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே சக்தி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி, யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம், அந்த ஒரே சக்தி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதனால்தான் சொல்கிறேன், அதற்கு வாக்களியுங்கள், அந்த கூட்டணிக்கு வாக்களியுங்கள். அது இரட்டை இலை சின்னமாக இருக்கட்டும், மாம்பழம் சின்னமாக இருக்கட்டும், தாமரை சின்னமாக இருக்கட்டும், குக்கர் சின்னமாக இருக்கட்டும், அல்லது கூட்டணி கட்சியுடைய அந்த வேட்பாளர்கள் எந்தெந்த சின்னத்தில் இருக்கிறார்களோ அந்த சின்னங்களாக இருக்கட்டும், தயவு செய்து அதை பயன்படுத்தி, அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி இவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். அதற்கப்புறம் சுதந்திர காத்தை நாம் எல்லோரும் சுவாசிக்கலாம். உங்களுக்கு பிடித்த தலைவர்களுக்கு ஆதரவு அப்புறம் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடித்த தலைவர்களுக்கு நீங்கள் கோஷம் போடலாம். உங்களுக்கு பிடித்த தலைவர்களை நீங்கள் கொண்டாடலாம், சுதந்திரமாக கொண்டாடலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் கொண்டாடலாம். அதற்கெல்லாம் இந்த ஆட்சி முதல்ல வெளியே போகணும். வெளியே போகணும்னா வெளியே அனுப்புவதற்கு யதார்த்த உண்மையாக இருக்கின்ற ஒரே சக்தியான அதிமுகவுக்கு வாக்களியுங்கள், அதிமுக கூட்டணி கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.